தக்காளி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றேன். ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு புரியுது. சாப்பிடு சாப்பிடு. சரி, நான் சூப் குடிக்கிறேன். ஓகேவா? குடி. பருப்பு, பன்னீர், சாதம், சப்பாத்தி, இது என்ன காம்பினேஷன்? நான் டென்ஷன்ல இருக்கேன்ல. ஓ ஆமால. ஓகே. ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஜோயா, யா அல்லாஹ், தக்காளி பார்த்து சாப்பிட மாட்டியா? இப்போ என்ன பண்றது? டோன்ட் வரி, நான் அதாவது பண்றேன். இரு, வா என் கூட வா. நஜ்மா, யா அல்லாஹ், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நீங்களே பாருங்க அத்தை, பருப்பை இதுல கொட்டிட்டா. அம்மா, என்னோட Dress. சரி சரி, பயப்படாத. நீ என் கூட வா, நான் அதை க்ளீன் பண்ணி விடுறேன். இட்ஸ் ஓகே, வா. ஏய், நீ எங்க போற? இத சுத்தம் பண்ண அத்தை. பேருக்கு தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க, ஆனா கல்யாணம் பண்ணுங்க மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. நீ வா நஜ்மா. அத்தை நீங்க வேற. நீ வா, நானே சுத்தம் பண்ணி விடுறேன். நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீ வா. யூ டோன்ட் வரி, கரை போயிடும். போ. ஓகே ஓகே, வா. ஹலோ, உங்களுக்கு யார்கிட்ட பேசணும்? ஆக்சுவலி நான் மிஸ்ஸஸ் அசார் அகமது கான் கிட்ட பேசலாமா ப்ளீஸ்? இங்க பாருங்க மிஸ்டர், முதல் விஷயம் என்னன்னா, நான் இன்னும் டெக்னிக்கலா மிஸ்ஸஸ் அசர் அஹமத் கானா மாறல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நிக்காவுக்கு முன்னாடி நாம ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசக்கூடாது. எனக்கு தெரியும், ஆனா உங்களோட குரலை கேட்காம என்னால இருக்க முடியல. நீங்க 2 நிமிஷம் தனியா இருக்கிறதுக்கு அந்த குதாவுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்க இருக்கீங்க? இங்க தானே எங்கேயோ இருக்கீங்க. பக்கத்துல தான் இருக்கேன். இல்ல, அந்த ஸ்கிரீனை விளக்காதீங்க. ஏன்? ஏன்னா இந்த தடவை எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிக்காவுக்கு முன்னாடி நாம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம்னா அது அபசகுணம் ஆயிடும்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு. நீங்க கூட சொன்னீங்களே, அந்த விதியால கூட நம்மள இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்னு. மிஸ் ஃபர்கி, இங்க பாருங்க. என்னால் நம்பவே முடியல. இன்னைக்கு நீங்க எனக்கு நிரந்தரமா சொந்தமாக போறீங்க. நீங்க நம்பிதான் ஆகணும் மிஸ்டர் கான். ஏன்னா இந்த தடவை இந்த கல்யாண பொண்ணு ஒரு குறிக்கோளோட தான் இருக்கா. ஒருவேளை நீங்க விரும்பினாலும் இந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போகவே மாட்டா. புரியுதா? ஜோயா, இங்க வாமா. வந்துட்டே. இன்னைக்கு உன் கையை பிடிக்க போறேன். அதை என்னைக்கும் விட மாட்டேன். நிச்சயம் மாட்டேன். யாருன்னே தெரியல, ஆனா என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. வண்டி நிறுத்தி பாருங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இங்க வண்டி நிறுத்துறது சரியில்லை. அவன் உண்மையிலே என்னோட ஃப்ரெண்டா இருந்தா
எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணணும்? சைடு கொடுத்தா கூட முன்னாடி போகாம நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். வேணும்னே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறான். எனக்கு உங்களோட கிஃப்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நான் எந்த கிஃப்டும் அனுப்பலையே. ஓ, இது நீங்க அனுப்பலையா? இந்த ட்ரெஸ்ஸை நீங்க தான் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அது சரி, என்னோட கிஃப்ட் எங்க? நீங்க தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க நிக்கா அன்னைக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்றேன்னு. அப்புறம் எங்க அது? ஆமா, உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் இன்னும் மறக்கவே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்னுடைய மனைவிக்கு அழகான ட்ரெஸ்ஸை ஒண்ணு நான் கிஃப்டா பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஓ, நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கு? நீயே வந்து பாரு. இம்ரான், ப்ளீஸ் சொல்லுங்களேன். நான் உனக்காக ரொம்ப ரொம்ப அழகான நைட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். நஜ்மா, அம்மா வராங்க, ஹோல்ட் பண்ணுங்க. வா நஜ்மா, சீக்கிரம் வா. ஐயோ, என்னால மூச்சு கூட விட முடியல. உனக்கு திருஷ்டி வேற சுத்தி போடணும். முதல்ல இதெல்லாம் இங்க வை. வா என் கூட வா. அம்மா, ஒரு ஃபோன். அதெல்லாம் ஒரு போனும் கிடையாது. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வா. ஏய் ஜோயா, என்னோட ரூம்ல நான் போனை வச்சிட்டேன். அதுல இம்ரான் லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ளீஸ். யாரு? இம்ரான். என்ன? இம்ரான். அப்படியா? நஜ்மா, வரேமா, சொல்லிடுங்க. ம். ஹலோ, நீயா? எனக்கு தெரியாம போச்சு. நான் பண்ண ஒரு தப்புக்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துறேன், கொடுத்து தொலைக்கிறேன். அப்ப கொடுத்த மாதிரி மிச்சத்தையும் கொடுக்கறேன். இன்னைக்கா? இன்னைக்கு என்னோட நிக்கா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு எப்படி நான்? சரி தன்வீர், இன்னும் கொஞ்ச நேரத்துல 9th ரோட்ல இருக்கிற நஜ்வின் ஹாஸ்பிட்டல்ல உன்னை நான் பார்க்கறேன். நஜ்மா? ஹலோ ஹலோ நஜ்மா? அப்படின்னா இம்ரானுக்கும் தன்வீருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்சாகணும். சமையல்காரங்களா வர வேண்டியதா இருந்துச்சு. அவங்கள வந்துட்டாங்களா? இங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, சரி. இந்த வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேண்ட். அசார், அசார், இந்த பேண்ட் அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் காம் டவுன், ரிலாக்ஸ். என்ன அசார், ஷெர்வானியை இப்படி போட்டிருக்க? இதெல்லாம் ஒழுங்கா போட்டுக்கோ. நீ மாப்பிள இப்படியா போடுவாங்க? ஆமா, மௌல்வி சாருக்கு ஃபோன் பண்ணியா? அவர் எப்ப வருவாரா? அட, இவ்வளவு நேரம் ஏன் வரல? என்ன? ப்ளீஸ் ரிலாக்ஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லபடியா நடக்கணும். மௌல்வி சாருக்கு ஃபோன் பண்ணிடு. என்ன? சரி. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துறேன். இங்க வா ஃபரான். என்னோட பெரிய பையன் ஃபரான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். அமெரிக்காவில இருந்து வந்திருக்கான். இம்ரான் எங்க? இம்ரான் இன்னும் வரலையா? தில்ஷாத், இம்ரான் இப்ப வந்துருவான். மாப்பிள்ள வராமையே நிக்கா எப்படி நடக்கும்? அது என்னன்னா, நாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. வேலையா? அதுவும் இன்னைக்கா? அட,
நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் இந்நேரம் வந்துகிட்டு இருப்பான். ஒருவேளை வர வழியில நஸ்மாக்காக ஏதாவது gift கூட வாங்கிட்டு இருந்திருக்கலாம்ல, அதான் லேட் ஆகுது போல. சரி. வாங்கிதானே ஆகணும். ஆமா. எல்லாரும் உள்ள வாங்க வாங்க வாங்க. நான் நஜ்மாக்கு எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். இம்ரான் கண்டிப்பா எதையும் மறைக்க தான் செய்யறான். நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல, நான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இனிமே என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மிஸ்டர் கான். நான் நஜ்மாவுக்காக தான் இப்ப போறேன். உங்ககிட்ட என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. ஆனா நஜ்மாவுக்கு நான் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். சாரி, நான் சீக்கிரமே வந்துடுவேன். அண்ணி, எங்க போயிட்டு இருக்கீங்க? அது நான் பார்க்கிங் ஏரியா கிட்ட போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு இங்க இருக்கிற யாரையும் தெரியாது. இத வந்துடுறேன். சரி. பாருங்க, அந்த கார் வேற வழியா போயிடுச்சு. அவங்க நம்மள ஒண்ணு ஃபாலோ பண்ணல. தேவையில்லாம நீங்க தான் கவலைப்பட்டுட்டீங்க. ஆமா, நான் தான் கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்றது ஹுமேரா? அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து எனக்கு உன்னை பத்தி தான் கவலையா இருக்கு. வேற ஏதாவது ஆயிடுமோ நினைச்சு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். இன்னொரு தடவை உன்னை இழக்கிற தைரியம் எனக்கு இல்ல ஹுமேரா. நவ்ஜீவன் ஹாஸ்பிட்டல் தானே? அயான், சீக்கிரமா போங்க. நமக்காக எல்லாரும் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரெடியானதானே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. நௌஷத் இன்னும் ரெடியா இருக்கவே மாட்டா.
எக்ஸ்கியூஸ் மீ. நீ மிச்ச பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? இன்னைக்கு உன்னிக்கா உன்னை இன்னைக்கு கூப்பிட்டதை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். ஆனா என்ன செய்ய, எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. எப்படி இருக்கீங்க சார்? கை வைக்க உனக்கு எப்படா தைரியம் வந்துச்சு? இவன் இன்னும் திருந்தலையா? ஆயான், இது ஒண்ணு சரியா எனக்கு படல. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். உங்க வாழ்க்கையோட முதலடி எடுத்து வைக்க போறீங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கும் இது முதலடியா இருக்கலாம்ல. உங்க குழந்தைக்காக இத கூட செய்யலன்னா எப்படி? சொல்லுங்க இம்ரான். இம்ரான், நீ அதா இப்ப என்ன புது சூழ்ச்சி வலைய விரிக்க போற தம்பி? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா என்ன? அப்புறம் இம்ரான் தான் உன் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி ஏன் அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? இத பார் தன்வீர், உன்னோட விரோதம் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ எதுக்கு இம்ரான் ஆயுதமா பயன்படுத்துற? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஜோயா? நீ என்ன என்னை விட புத்திசாலின்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? so sad. நீ நேத்து முட்டாளாதான் இருந்த, இன்னைக்கும் இப்படி முட்டாளாதான் இருக்க. உனக்கு என்ன தோணுது ஜோயா? ஒரு தடவை நான் ஒரு விளையாட்டுல தோத்ததுக்கு அப்புறமும் அதே விளையாட்ட திரும்பவும் விளையாடுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன சொல்ல வர தன்வீர்? அதான் நான் இப்ப சொல்றது ஒண்ணு பொய் இல்ல. இம்ரான் மியான் தான் என் குழந்தைக்கு அப்பா. தன்வீர் ப்ளீஸ். எனக்கு தெரியும் ஜோயா, என் பேச்ச நீ நம்ப மாட்டேன்னு. ஆனா இந்த ரிப்போர்ட் நம்பவல்ல. பார்க்கணும்னு ஆசை இருந்தா அதை பார்க்கலாம். இம்ரானுக்கும் இந்த விஷயம் தெரியும். இது அவரோட குழந்தைதான். அதான் அவர் எனக்கு பணம் கொடுக்கறாரு. இம்ரான் எங்க இருக்கான் தன்வீர்? நீதான் இம்ரான் இங்க வர சொல்லி போன்ல கூப்பிட்டு நான் அதை என் காதால கேட்டேன். நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னேன். நான் ரொம்ப நாளாவே உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். சந்தர்ப்பம் தான் கிடைக்கவே இல்லை. உன்னை இங்க வர வைக்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட நான் உங்க வீட்டுல தான் இருந்தேன். இன்னைக்கு நஸ்மா உன்கிட்ட போன் கொடுத்தால, அதுதான் எனக்கு ஏத்த சந்தர்ப்பம். அதனாலதான் நான் உடனே இம்ரானோட லேண்ட்லைனுக்கு போன் பண்ணேன். அப்பதானே நீயும் இங்க வருவ.
என்னோட ரூம்ல நான் போனை வச்சுட்டேன். அதுல இம்ரான் லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ளீஸ். நீயா? எனக்கு தெரியாம போச்சு. நான் பண்ண ஒரு தப்புக்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கணும். இந்த எல்லா ஏற்பாடையும் நான் உனக்காக தான் செஞ்சிருக்கேன், இம்ரான்காக இல்ல. நான் இதையெல்லாம் முன்னாடியே யோசிச்சு தான் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பாரு, இப்போ விதியோட விளையாட்டை பாரு. நீயும் இங்க வந்து சேர்ந்துட்ட.